பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா 9 கிரகங்கள் 12 பாகங்களில் எது பணம் தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடம் தனஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், தனக்காரகனாகிய குரு. இந்த 4 அமைப்பை வச்சு தான் நம்மளுக்கு நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிப்போம் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. அதோட அடிப்படையில் இந்த நான் மேலே சொன்ன பாகங்களில் பாப கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் இருக்கணும். பாப கிரகம்னு சொல்லக்கூடியது சனி, செவ்வாய், ராகு போன்ற இருள் சந்திரன் போன்ற கிரகங்களோட தொடர்பு 2, 9, 11க்கு இல்லாமல் இருந்து, அதுக்கப்புறம் சுப கிரகங்களான குரு, சுக்கிர, வளர்பிறை சந்திரனோட தொடர்பில் இந்த 2, 9, 11ஆம் பாகங்கள் இருந்து தனக்காரகனாகிய குரு, சனி, ராகு போன்ற இருள் கிரகத்தோட சேர்க்கை அமைப்பில் இல்லாமல் பார்வை அமைப்பில் இல்லாமல் இருக்கிறப்ப பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். உங்களோட லக்னாதிபதி வலுவுக்கு ஏற்றவாறு உங்கள் லக்னாதிபதி ஸ்தானபல அமைப்பில் எந்த தன்மையில் இருக்காங்க, சுப கிரக தொடர்பில் இருக்காங்களா, இதை பொறுத்து உங்களோட அளவு தீர்மானிக்கப்படும். இதில் நம்மளோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா இந்த 2, 9, 11 குரு இது எல்லாமே ஸ்லைட்டாக பங்கப்பட்ட தன்மையில் சனி, செவ்வாய், ராகு இருள் சந்திரனோட தொடர்பில் இருக்கிறதுனால தான் நம்ம நடுத்தர தன்மையில் இருக்கோம். மேலும் ஒரு பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.